ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரன்னிங் ஸ்டோன் பற்றி சில டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எப்போதுமே ரன்னிங் ஸ்டோன்லாம் வந்து ஸ்லீவ் டிசைனுக்கு வைக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு அல்லது வந்து ஒரு 3 இன்ச்சு வந்து நம்ம அந்த தையலுக்கு பக்கத்தில் வந்து இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ரன்னிங் ஸ்டோனை வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த கைக்கு அடியில் உள்ள பகுதி அந்த ஜாயிண்ட்டெல்லாம் நம்ம வந்து புடவையில் உரசும்போது புடவை வந்து மாட்டி இழுக்கும். அந்த கிளிப் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் மாட்டி இழுக்கும். அதனால் பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு அல்லது ஒரு 2 இன்ச்சு கிட்ட நம்ம இந்த மாதிரி தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பீட் ஒர்க்கு கொடுத்துக்கலாம். சீனி பசியை நீங்கள் வந்து கொடுக்கணும் அந்த இடத்துல. பாருங்கள், ஸ்லீவுக்கு நம்ம ரன்னிங் ஸ்டோன் வந்து கொஞ்சம் 2-3 இன்ச்சு தள்ளி வச்ச மாதிரி நான் நெக்கோட ஃப்ரண்ட் சைடும் வந்து இந்த மாதிரி தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடுக்குமே நம்ம ஹூக் மாட்டுற அளவுக்கு வரைக்குமே வந்து அந்த ரன்னிங் ஸ்டோனை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இல்லைனா ஃப்ரண்ட் சைடுமே நம்மளுக்கு வந்து புடவையில் வந்து மாட்டும். பாருங்கள், திலகம் ஷேப்லலாம் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணும் போது 2 ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ரன்னிங் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணும் போது சில நேரத்தில் வந்து கட் பண்ணும் போதும் வந்து அந்த ஸ்டோன் வந்து வெளியில் நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி வெளியில் வந்துட்டால் நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து அந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து கட் பண்ணும்போது வெளியில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணி எண்ணாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வரணும். நம்ம ரன்னிங் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த திலகம் ஷேப்புக்கு நான் கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த ஸ்டோன் விழுந்தது இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஸ்டோனை மேலே வச்சு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடும் போது நம்மளுக்கு அந்த ஸ்டோன் வந்து அதில் போய் செட் ஆயிரும். இப்போ அந்த க்ளூ அப்ளை பண்ண இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஸ்டோன் வந்து ஒட்டின மாதிரியே தெரியாது. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போகிற எல்லா டிப்ஸ் வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.